ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு ஜேஎஸ்கே சேனல். இன்றைக்கி நான் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை நான் வந்து இன்றைக்கி அவுள் சக்கரை பொங்கல் பண்ணுறேன். அதுக்கான அளவு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் ஒரு அவுள், பேப்பர் அவுள் எடுக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் அவுள் இல்லை திக் அவுள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பேப்பர் அவுள் எடுத்திங்கன்னா அது குழஞ்சி ஒன்றுமே, அதாவது அதில் அந்த இதுவே தெரியாமல் போயிடும். அதனால் இந்த டம்ளரில் ஒன்று எடுத்துருங்க. இப்போது பயத்தம்பருப்பு இருக்குது, பாருங்கள். இது அதே டம்ளரில் பயத்தம்பருப்பு காலு கொஞ்சம் மேலே எடுத்துருக்காங்க, அரைக்கு எடுக்கல, காலு கொஞ்சம் மேலே. இதை நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த அவுளை நான் களைஞ்சிட்டு நினச்சி வைப்பேன், அது கொஞ்சம் சாஃப்டாக ஆகிறதுக்கோசம். இப்போ தண்ணியில் அதை நினச்சி வைக்க போகிறேன். பாருங்கள், இதை வந்து நான் வந்து களைஞ்சிட்டு, அதாவது தண்ணியில் ரொம்ப முழுகணும்னு இல்லை, தண்ணியில் கொஞ்சம் அதில் படுற மாதிரி தண்ணியில் வந்து இதை நான் வந்து ஊற வச்சுருவேன். அப்போ தான் அது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து நீங்கள் பேப்பர் அவுளுக்கு எடுக்காதீங்க. பேப்பர் அவுள் எடுத்திங்கன்னா அது சரியாக வராது. ஸோ மீடியம் அவுள் இல்லை, கொஞ்சம் திக் அவுள் இருந்தால் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தண்ணியில் வந்து நனைச்சி வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள், ஏன்னா ரொம்ப தண்ணி கொட்டி முழுகணுன்றது இல்லை, இப்படி இருந்தாலே போதும். இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சக்கரை பொங்கல்லாம் பண்ணணுன்னா வெல்லம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பாகு வெல்லம் இருந்தால் தான் அந்த சக்கரை பொங்கல் வந்து நீங்கள் அவுளில் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம அரிசியில் பண்ண சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி, அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னும் கோதுமை ரவால் கூட பண்ணுவாங்க ஸ்வீட் பொங்கல், அதுவும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ என்னோட வந்து நல்ல பாகு வெல்லம் பண்ணும். எப்படி இருக்கு பண்ணுங்க கலர். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அளவு காமிக்கிறேன் நான். அவுள் பயிர்கள் எடுத்தனும் அதே அளவு தான். இங்கே பாருங்கள், அதே டம்ளர் தான். இதில் ஒரு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்ல பாகு வெல்லம், நல்ல டேஸ்ட் வரும். இன்னொன்று வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எல்லாம் கரெக்டாக ஸ்பூனில் அளந்தோ இல்லை இதில் அளந்தோ பண்ணிலாம் சமைக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவம் தான். நம்ம பண்ண நமக்கு அது நிறைய அனுபவத்தை கொடுக்கும்போது நம்ம இன்னும் அதில் என்ன பண்ணலாம், இன்னும் எவ்வளோ அளவு சேர்க்கலாம், இல்லை அளவு கம்மி பண்ணலான்றது நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக அளந்து போட்டு பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. வெறும் இட்லி தோசைக்கு அரைக்கும் போது இந்த முறுக்குக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் மட்டும்தான் அளவு பண்ண முடியும். மற்றபடி சாதாரணமாக நம்ம சமைக்கிற இதுக்கெலாம் அந்த அளவுக்குலாம் அளவு பண்ண முடியாது. டெய்லிக்கெலாம் நம்ம சமைக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவத்தில் தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு இது அளவு எடுத்துருக்கா இல்லையா, ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த பிறகு, அதாவது தண்ணியில் கரைஞ்சிடணும். அது கரைஞ்ச பிறகு அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன். உங்கள் வெல்லம் ரொம்ப சுத்தமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த வெள்ளத்தை என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் அந்த வெள்ளத்தை கரைச்சிடுவேன் வெந்நீரில். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு வானை எடுத்துருக்கேன். அதில் வந்து என்கிட்ட சின்ன கரண்டி இருக்குது, அதனால் 2 கரண்டி நெய் விடுறேன். இது எதுக்குன்னா முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுக்க போகிறேன் அதில். அதனால தான் இதை நான் வந்து 2 கரண்டி நெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ முந்திரி பருப்பு நல்லா செவந்த பிறகு திராட்சையை சேர்ப்பேன். பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருங்க. அவுள் தண்ணியில் நனைச்சி வச்சுருங்க. இன்னும் இதில் வந்து முந்திரி பருப்பு இதுவாகட்டும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, வெல்லம் வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஃபில்டர் பண்ணி இதில் நான் விடுவேன். பாருங்கள், முந்திரி பருப்பு கலர் மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து திராட்சை போடுறேன். ஃபஸ்ட்டு திராட்சை போட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாம் நம்ம வந்து இந்த அவுள் இருக்கு இல்லையா, இதை நான் போட்டுவிடுவேன். பாருங்கள், அவுளை இதில் போட்டேன் இல்லையா, எதுக்குன்னா நெய்யில் வந்து அது கொஞ்சம் வறுக்கணும்னு சொல்லிட்டு, அதை வதக்கணுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகும், நல்லா ஓட்டும். அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அவுளை கொஞ்சம் நேரம் இதில் போட்டு வதக்கிடு, இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது நம்ம நெய்யில் வறுக்கிறோம் இல்லையா, ஸோ அது நல்ல இது ஒரு ஃப்ளேவர் இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டு அந்த முந்திரி பருப்பை எவ்வளோ சின்னதாக உடைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக உடைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் முந்திரி பருப்பு தான் ஜாஸ்தி நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள். அவுள் நெய்யில் பண்ணுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நெய்யில் நல்லா போட்டு பண்ணணுங்க. இது டால்டா போடுறேன் அது போடுறேன் அதெல்லாம் போடாதீங்க. நெய்யை போட்டு பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம்
நல்லா வரும். இப்போது இந்த பாருங்கள் வேக வச்ச பைத்தம்பருப்பு இருக்குது. ஸோ இதையும் இதில் போட்டுருவோம். பாருங்கள் உங்களுக்கு சக்கரை பொங்கல்னால் எல்லோரும் பாசாரி கோயில் சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க. சுற்றுலா பாசாரி கோயில் சக்கரை பொங்கல். ஏன்னா அதில் அப்படியே சுட சுட உங்கள் பிரசாதம் பண்ணிட்டு நம்ம கொடுக்கும்போது வாங்கிட்டோன்னா வாங்க நெய் அப்படியே இதுவாகும்னு சொல்லுவாங்க, வெள்ளியும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வதங்கட்டும், இது ரெண்டும் ஒன்றாகட்டும். இப்போ பாருங்கள் இது நல்லா ஆயிருக்கு பாருங்கள். இப்போ அதாவது நிறைய நல்லா கூடி வந்திருக்கு. இப்போ இந்த நான் இந்த வெள்ளத்தை இதில் விடுறேன் பாரு, ஃபில்டர் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அதுதான் நான் எந்த கடையாக இருந்தாலும் சரி, எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் அதை வந்து ஃபில்டர் பண்ணிடுவேன். மதுரம் மதுராதிபதே அகிலம். இப்போது இதை வந்து நல்லா கலரிக்கணும், கட்டி உருண்டை இல்லாமல். நல்லா வரும், கண்டிப்பாக கட்டி உருண்டை ஆகாது பாருங்க. மதுரம் மனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுராதிபதே அகிலம். இதில் ஒரு சில பேர் பால்லாம் வேணும்னா அவங்கவுங்க இஷ்டம் விடலாம். பட் நான் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். பால்லாம் எதுவும் போடாமல் வெறும் வெல்லம், பைத்தம்பருப்பு, அவள் இதை வச்சு தான் அந்த இது பண்ணேன். பாருங்க அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருப்பாங்க. உங்களுக்கு அந்த வெல்லம் வந்து நல்லா இருந்தாலே அந்த கலரை எவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் நல்ல பாகு வெல்லமாக பார்த்து வாங்கி பண்ணோன்னா நல்லா வரும். நம்ம ஈவன் ஸ்வீட்லாம் பண்ணும்போது கூட பாகு வெல்லம் பார்த்து வாங்கி பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா வரும் எல்லாமே. அந்த வெல்லத்தில் உப்போட இது இருக்கக்கூடாது, அதுதான் அந்த பாகு வெல்லம். பாருங்க எப்படியா இருக்குன்னு, எவ்வளோ எண்ணெய் வந்துருப்பாங்க. நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சமாக பண்ணுறேன். இல்லைடா எனக்கு இந்த இதில் அரைக்கு மேலே தான் பண்ணுவேன் நான். இந்த ஸ்வீட் பொங்கல், இந்த பொங்கல் எல்லாமே நான் உங்களுக்குலாம் அளவு காமிக்கணுங்கிறதுனால அதனால எனக்கு எல்லாமே கண்ணால் வரும். இதெல்லாம் இந்த பூண்டு அளங்கெல்லாம் நான் எதுவும் போட மாட்டேன். எப்படி என்ன வருது இல்லைன்னா சேர்ந்து வருது இல்லையா. இப்போ திருப்பி இதில் கொஞ்சம் நெய் விடணும். பாருங்கள் இதெல்லாம் நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் யோசித்து பண்ணாதீங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் டேஸ்ட்டு பண்ணால் மட்டும்தான் இதை வந்து இந்த பொங்கல்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதை பார்த்தா எப்படி இருப்பாங்க, நல்ல சக்கரை பொங்கல் மாதிரியே இருப்பாங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து ஏலக்காவும் பச்சை கற்பூரமும் சேர்க்க போகிறேன். இப்போது ஏலக்காய் பாருங்கள் தூள். இப்போ பச்சை கற்பூரம் ரொம்ப ஒரு சித்திக்க மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கம்மி போட்டால் போதும். இதை நல்லா கலர் வைப்பாங்க. எடுத்து வைக்கிறேன். எப்படி வந்து பாருங்கள். கோவிந்தாம் ஹரி புருஷாம் நாம் பஜாமி கோவிந்தாம் ஹரி புருஷாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்து பாருங்க. பாருங்கள் இப்போ இது எவ்வளோ நல்லா வந்து இருக்குன்னு. இதை பார்த்தா உங்களுக்கு அவள் சக்கரை பொங்கல் மாதிரியே தெரியாது. இப்போ நான் வந்து பகவானுக்கு
எடுத்து வைக்கிறேன். நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அம்சை பண்ணார். பாருங்கள், பெருமாளுக்கு இப்போது கட்டால் என்னென்ன பண்ண போகிறோன்னு. ஒரு சக்கரை பொங்கல், அடி வெள்ளிக்கிழமை இல்லையா. ஸோ தோசை, சாதம், நெய், பருப்பு எடுக்க மறந்துட்டேன். நான் பருப்பு குழம்பு பண்ணிட்டேன். ஸோ சாத்துண்டு, 2 பீன்ஸு கரண்டு, தயிர். ஸோ நான் தினமும் டிஃபன் கூட கரெக்டாக பண்ணும்போது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் எல்லோரும் சாப்பிடுவோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா பகவான் கீதையில் சொல்லியிருக்க மாதிரி இந்த ஒரு உலகத்தில் நமக்கு சொந்தம்னு எதுவும் கிடையாது. நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அதனால் நம்ம அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பிடணும். ஸோ அதனால் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பகவானுக்கு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னன்னு சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இதில் தோணிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவுல் சக்கரை பொங்கல் ரெடி.